பெண்களே நல்ல பையனை நம்பலாம். ஆனா நல்லா பேசுற பையனை நம்பவே கூடாது. இந்த படத்தோட ஹீரோயின் சாசா ஒரு சீரியல் கில்லர்ட்ட போய் மாட்டிக்கிறாங்க. IMDb ரேட்டிங் 10க்கு 6 குடுத்திருக்கிற இந்த படம் Netflixல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. 18 வயசுக்கு மேலவங்க தான் பார்க்க முடியும். அடல்ட் கண்டென்ட் தான் வருது. இந்த படத்தோட பேரு அப்பெக். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி சாசா இவங்க ஒரு அட்வென்ச்சரை விரும்புற ஒரு ஆளுங்க. இந்த மலைனா ஏறுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு காட்டுக்குள்ள தனியா கேம்ப் ஃபயருக்கு வந்து போறாங்க. தனிமையை விரும்பி போறாங்க. அங்க ஒரு மொட்டையன் அந்த காடு ஃபுல்லாவே அவனுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஏரியா. நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறான். அவங்களும் நம்பிடுறாங்க. நேரம் ஆக ஆக நம்ம சாசாவை கொலை பண்றதுக்காக வேட்டையாடுற மாதிரி கையில ஒரு டூல்ஸை வச்சுக்கிட்டு அவங்கள வேட்டையாடுறான். ஹீரோயின் சாசா இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல இவங்ககிட்ட இருந்து பலியாகிறாங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. போர் அடிக்காம போகுது. சின்ன படம் தான், சீக்கிரம்லயே முடிச்சிருவாங்க. என்னடா இது இவ்வளவு சீக்கிரமா சட்டுன்னு முடிஞ்சிச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு உங்களால கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே நல்ல டைரக்ஷனோட கொடுத்துருக்காங்க. சார்லிஸ் தேரன்னா இந்த சாசாங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல வந்து மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. மேன் மேக்ஸ்லனா இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ செம்மையா நடிப்பாங்க. இந்த படத்துலயும் அற்புதமா பண்ணியிருக்காங்க. அந்த மொட்டையை சீரியல் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட நடிப்பும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஒரு செம்ம வில்லத்தனமா இருந்துச்சு. இப்படி ஒரு சைக்கோவை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவனோட நடிப்பு இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மலை ஏறுற மாதிரியான ஒரு சீன் இருக்குங்க. அதுல நம்ம ஹீரோயினோட புத்திசாலித்தனம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கே ஒரு செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சுங்க. அது சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு, மூவி வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.